இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதாவது அபிஷிகாவுடைய பர்ஃபார்மன்ஸையும் தாண்டி இவங்க 2 கிஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா சாண்டா கிளாஸ் கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க. ஒன்னு இவங்களுக்கு, இன்னொன்னு இவங்க அப்பாவுக்கு. அந்த விஷயம் தான் ரொம்பவே ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்கு அப்படின்னு கூட சொல்லாங்க. அதுக்கான பின்னணிகள் என்னன்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்த போடுற வீடியோக்கான நோட்டிபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் மென்ஷன் பண்ணலாங்க. ஸோ ரீசெண்டா ஜீ தமிழ்ல ஸ்டார்ட் பண்ணிருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரியாலிட்டி காம்படிஷன் ஷோ அப்படின்னு சொல்லணும்னா சரிகமப்பா லிட்டில் சாம்பியன் சீசன் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சிங்கிங் காம்படிஷன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா 2-3 வாரம் வந்து பாத்தீங்கன்னா மெகா ஆடிஷன் அண்ட் இன்ட்ரடக்ஷன் ரவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா 2 டீமா பிரிச்சிருக்காங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பேக் பெஞ்சர்ஸ் டீம், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் கேங்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்காங்க. ஸோ ஒரு சைடு எஸ்பிபி சரண் சாரும், இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா ஸ்வேதா மோகன் மேமும் 2 பேரும் பாத்தீங்கன்னா டீம் பிரிச்சு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்பவே பார்க்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில அபிஷிகா வந்து பாத்தீங்கன்னா பேக் பெஞ்சர்ஸ் டீம், அதாவது எஸ்பிபி சரண் சார் டீமுக்கு தான் அபிஷிகா போறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ சாண்டா கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸ்ல நிறைய கிஃப்ட் கொடுத்துட்டு இருக்காரு. அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பேபி டால் கிஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாரு. இன்னொரு ஹைலைட்டான விஷயம், இவங்க அப்பாவுக்கு ஒரு கிஃப்ட் கேட்டிருக்காங்க. அதாவது இவங்க அப்பா வெளியூர்ல இருக்கிறதாகவும், ஸோ இவங்க கிட்ட வந்து பேச முடியலன்றதுக்காக வீடியோ கால் பண்ணி பேசுற மாதிரி எனக்கு ஒரு ஆப்ஷன் தான் நல்லா இருக்கும். அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு போன் தான் கேட்டிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்டேஜ்ல அவங்களோட பேரண்ட்ஸ் 2 பேருமே வந்து ரொம்பவே ஹாப்பியா மூமெண்ட் ஒரு சில விஷயம்லாம் ஷேர் பண்ணிட்டு அந்த கிஃப்ட்டும் வாங்கியிருப்பாங்க. அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் கொஞ்சம் ஹாப்பியாகவும் இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லாங்க. ஸோ இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கு அப்படின்ற விஷயத்த ஜட்ஜஸே பல தடவை சொல்லியிருக்காங்க. வரப்போற நாட்களில் இவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ண போறாங்க, இன்னும் என்னெல்லாம் பண்ண போறாங்க அப்படின்ற விஷயத்த அடுத்தடுத்த வீடியோல நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஸோ மறக்காம நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு கருத்துக்கள் ஏதாச்சுன்னா தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் மென்ஷன் பண்ணலாம்.